ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தாங்க. இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நான் வந்து வவ்வா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை தான் இன்றைக்கி நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள், ஆஃப் லெமன், அப்புறம் வந்து பைண்டிங்காக கார்ன் மாவு எடுத்திருக்கேன், தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நான் சொன்ன மசாலா, எல்லா மசாலையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து கார்ன் மாவு சொன்னேன் இல்லையா, கார்ன் மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கார்ன் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஆஃப் லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மாவு வந்து கலக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த திட்டத்துக்கு இருக்கட்டும். இதில் வந்து நம்ம ஒரு மீனாக சேர்த்து நம்ம மேக்னேட் பண்ணிடலாம். மீன் வந்து சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு அழகாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். க்ளீனாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். மீன் மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். தவா வச்சுட்டோம். இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே கருவேப்பிலை இருக்கட்டும். அந்த கருவேப்பிலை மேலே நம்ம மீன் வைக்கும்போது அதோட வாசனை வந்து, கருவேப்பிலோட வாசனை அந்த மீனில் இறங்கும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி கருவேப்பிலை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ மீன் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மீன் மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஆயில் ஊற்றிட்டோம், இருந்தாலும் மீன் மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வைப்போம். மீன் இந்த சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம பின்னாடி பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, ஒட்டாத இந்த மாதிரி இருக்கும். கருவேப்பிலை அது கூட சேர்ந்து ஒட்டி வந்திருக்கு பார்த்திங்களா. இதை இப்படியே சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த சைடு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம மூடி வைக்கலாம். ஆல்மோஸ்ட் மீன் வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை சுட சுட மீன் வந்து அழகாக வறுத்து எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. இதே மாதிரி இதே ஸ்டைலில் நீங்களும் வந்து ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு. டாடா பை பை, டேக் கேர். இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரெசிபி ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். டாடா பை பை.